காவல்துறையை தப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் அம்புதான். ஏவர பில்லு எங்கேயோ இருக்குது, ஏவரா வந்து வேலை செய்யறாங்க. அதனால காக்கி சட்டை போட்ட அத்தனை பேரையும் காவல்துறையில் இருக்க அத்தனை பேரும் கேப்டனின் குடும்பங்கள் தான். கேப்டனை பார்த்துதான் இன்னைக்கு காவல்துறைக்கு நிறைய பேர் இருக்கு. கேப்டனை பார்த்துதான் ராணுவத்துல பல பேர் தங்களை இணைக்க கொண்டிருக்கிறாங்க. இது நான் சொல்லல, ஏன்னா போகும் இடமெல்லாம் காவல்துறை நண்பர்களும் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த அதிகாரிகளை என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளவுதான், இவங்க தான் சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர் நீங்க சொல்ல முடியுமா? இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க, யாருமே கணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி இறுதின்னு யாரும் சொல்ல முடியாது. எது வேணாலும் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால தான் நான் சொல்கிறேன், பொறுத்திருங்கள். ஜனவரி 9க்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும். அன்றைக்கு தேமுதிகவின் நிலையை நாங்கள் சொல்றோம். ஒரு பக்கம் அவருடைய கட்சியை அபகரிக்க ஒரு தேசிய கட்சி முயற்சி செய்கிறது. அதில் உள்ளகிறவங்கெல்லாம் வருத்தம். எந்த தொண்டர்களும் இந்த பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதிமுக உண்மையான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, மிரட்டலுக்கு அடிப்படைந்த கூட்டணி. பாஜக மிரட்டுகிறது, பாஜக எழுதி கொடுக்கிறது, அதை படித்து வருகிறார்கள். எஸ்ஐஆரை பற்றி என்ன நிலை அதிமுக? ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? ரெண்டு தான் கேள்வி. நீங்க ஆதரிக்கணும், ஆதரிக்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க எஜமானர்கள் எழுதி கொடுப்பதை நீங்க படிக்கிறீங்க, எஜமான்கள் சொல்லுவதை பேசுகிறீர்கள். எதிர்க்கிறானா எப்படி எதிர்க்கிறீங்க? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் துன்பத்தில் துயரத்தில் ஆளாக்குறது யாரு? பிஜேபி தானே, தேர்தல் ஆணையம் தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு கட்சி வட மாநிலத்தில் கிளம்பி வந்து இருக்கு. அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சி அதிமுக. அவர்களுக்கும் தெரியல தமிழ்நாட்டு மக்கள் நலன் பெரியதா, பாஜக கட்டளை பெரியதான்னு. கட்டளை ஏற்று செய்கிறார்கள். மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக, அவருடைய நலன்களுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக எந்த கட்சிகள் போராடுகின்றன, எந்த கட்சி குரல் கொடுக்கிறது என்று தேர்தல் வரும்பொழுது தெரியும். இந்திய குடிமக்களாய் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குரிமை உண்டு. அந்த ஒவ்வொரு வாக்கும் ஒரே மதிப்பை கொண்டிருக்கும். மோடியின் நண்பர் அதானிக்கும் ஒரு வாக்குதான். மோடியை எதிர்த்து அன்றாடம் போராடி கொண்டிருக்கிற திருமாவளவனுக்கும் ஒரு வாக்குதான். நீங்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்திருக்கிற 43 லட்சம் பேரும் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? அவர்கள் ஏன் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை? இதுதான் உங்கள் சூது, உங்கள் சூழ்ச்சி. என்ன மருத்துவரையே அரசியல் அனுபவம் இல்லாதவரா, விவரம் இல்லாதவரா மணி சொன்னா கேட்பாரா? இதில் சரி, மருத்துவர் அன்புமணி அப்பா கூட வந்து பேசுகிறான், ஜிகே மணி வேண்டான்னு தடுக்க முடியுமா? இது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தால் முடிவெடுக்கலாம். அதை விடுத்துட்டு அப்பாவித்தனமாக பொய்யை இட்டு கட்டி வீண் வதந்தி பரப்புறது தேவையில்லாத ஒன்று. இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ யாருன்னு பேர் சொல்லாமல் தீய சக்திகள் இப்படிலாம் சொல்லி இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் அங்கே போய் சேரலைன்னு சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். நான் அன்னைக்கும் சொன்னேன், அந்த தீய சக்திகள் யார் யாருன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஐயா கிட்டேருந்து விலகிக்கிற வந்து ஐயா கூட சேர்ந்து செயல்பட்டால் நல்லதுன்னு கூட அன்றைக்கி சொன்னேன். நான் மறுபடியும் என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் அரசியலேருந்து விலக வேண்டியதில்லை, ஜிகே மணி அருளும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணால் போகுதுன்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்கிறேன், வந்து ஐயா சொல்கிறது கேட்டு ஐயா உங்கள் கூட செயல்படுறேன்னு சொல்லி வந்தால் நல்லது நடக்குது. நான் ஜிகே மணி நாளைக்கே சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒற்றுமை தான் முக்கியம், நன்மை தான் முக்கியம். அதுக்காக நாங்கள் ராஜினாமா பண்ணதில் தப்பே இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் ஐயா கூட வாழ்ந்துட்டோம், கொள்கைக்காக லட்சியத்துக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது என்ன பெரிய பதவி? சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பதவியே இல்லை. எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமை தான் முக்கியம். எங்களுக்கு மருத்துவரையாக தான் உயிர் மூச்சு. அதை தவிர வேறு எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை. நீங்கள் தான் இதை பெரிய அளவில் வெளிச்சம் போட்டு இப்போ காட்டணும். அப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கிட்ட தான் கேட்டுக்கணும். இப்படியே நடத்துவாங்க? பாப்பாப்பா, இது உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி நடத்த முடியாது. இப்படி நடத்துகிறாங்க. 38 மாவட்டத்தில்
மாவட்டங்களை அப்படியே கிடுகிடுக்க வச்சுட்டாங்களே, மாவட்ட தலைநகரத்தை கிடுகிடுக்க வச்சுட்டாங்களே. அப்பாப்பா அப்பாப்பா அப்பாப்பான்னு நீங்கள் தான் எழுதணும், தெரிவிக்கணும், பதிவு போடணும். போடுவீங்களா? மெதுவாக சொல்கிறீங்க, சத்தமாக சொல்லுங்க. போடுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.